2ஆம் உலகப் போருக்கு பின்னாடி அவங்க வாழ்க்கை வந்து எவ்வளோ வறுமைக்குரியதாக மாறுது, அவங்க அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்கும்போது ஒரு சைக்கிளை வச்சு தான் பிழைக்கணுங்கிற ஒரு கட்டம் வரும்போது அந்த சைக்கிள் காணாமல் போயிடுது. இப்போ அது கிடச்சிச்சா கிடைக்கலையா, அவ்வளோதான் கதை. இது கதைங்கிறத தாண்டி அந்த லைஃபு, அந்த பின்புலம், அவங்க வாழ்க்கை முறை, என்ன மாதிரியான வாழ்க்கை சூழலில் இருக்காங்க, இது எமோஷனலாக அவங்களை எந்த இடத்துக்கு உங்களை தள்ளுது இந்த பிரச்சனை. இப்போ இந்த மூட் ஃபார் லவ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மூட் ஃபார் லவ் வந்து ஒரு காதல் கதை. ஆனால் அந்த படத்தை நீங்கள் அதை பார்த்தா தான் அதை வந்து புரிஞ்சுக்கிற முடியும். ஒரு மியூசிக்கும் ஹிச்காக்கோட எல்லா படங்களையும் சொல்லலாம். பேர்ட்ஸ்னு ஒரு படம் இருக்குது, ரோப்புன்னு ஒரு படம் இருக்குது. அந்த படங்கள் எல்லாமே வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஆடியன்ஸை வந்து ஒரு ஆன்டிசிபேட்டிவ் எதிர்பார்க்க வச்சு ஒரு சஸ்பென்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு படத்துக்கு உதாரணமாக அதை பார்க்கலாம். மைக்கேல் ஹெனகேன்னு ஒரு டேரக்டர். அவர் என்ன செய்கிறாரு, அவங்க அத்தையும் மாமாவும் அவரோட 40வது வயசில் ஏதோ ஒரு சூழ்நிலை 2 பேரும் சூசைட் பண்ணிட்டாங்கன்னு ஒரு செய்தி வருது. இந்த செய்தி வந்து அவர் கடுமையாக தாக்குது. இதை படமாக பண்ணுறதுக்காக ஒரு 30 வருஷங்களுக்கு மேலே வெயிட் பண்ணி அந்த கதையை படமாக பண்ணுறது. அது அமோருங்கிற படம். பெரிய லிஸ்ட்டு. இப்போ ஜேஜேசில குறிப்புகள் படிக்கும்போது அது வேறு ஒரு விதமான ஒரு சில குறிப்புகள். தஞ்சை பிரகாஷோட சிறுகதைகள் அது வேறு விதமான. தீஜாவோட அம்மா வந்தால் மோகமல் படிக்கும்போது அது வேறு விதமான ஒரு அனுபவத்தை கொடுக்குது. ஜி நாகராஜன், அசோகமித்திரன், உலக சினிமாவில் பார்க்க வேண்டிய படங்கள் இன்னும் சில படங்களை நீங்கள் சொல்ல முடியுமா? ஒருத்தர் ஒரு லைஃப் டைமில் கட்டாயம் பார்த்துக்க வேண்டிய படங்கள். இப்போ நம்ம படங்கள்ங்கிறத விட சில டைரக்டர்ஸ் எடுத்துகிட்டு நம்ம பார்க்கலாம். குரோசாவா, செவன் சாமுராய்னு ஒரு படம், சினிமா பேரடைஸ்னு ஒரு படம் இருக்குது. சினிமாவை ரசிக்கக்கூடியவங்க அதை பார்த்தாங்கன்னா பிரமாதமான ஒரு படமாக இருக்கும். சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் இருக்குது, பைசைக்கிள் தீவ்ஸ் இருக்குது, பத்தேர் பாஞ்சாலி நம்ம நாட்டு படத்தில் பத்தேர் பாஞ்சாலி இருக்குது. அப்புறம் மேகத்தக்க தாரான்னு சொல்லிட்டு நம்ம ரித்விக் கிட்ட கூட ஒரு முக்கியமான படம் இருக்குது. இங்கே மலையாளத்துக்கு வந்தீங்கன்னா அடூர் கோபாலசுந்தர் எலி 10,000 இருக்குது, அரவிந்தனோட சிதம்பரம் இருக்குது. இங்கே நம்ம ஜான் ஆப்ரஹாமோட அக்ராரத்திற்கு கழுதை இருக்குது. ஃபெல்லினியோட லாஸ்ட் ஸ்டடான்னு ஒரு படம் இருக்குது. ஃபெல்லினியோட 8 and halfனு ஒரு படம் இருக்குது. டோக்கியோ ஸ்டோரின்னு ஒசுன்னு ஒரு டேரக்டர், ஜப்பான் டேரக்டரோட டோக்கியோ ஸ்டோரின்னு ஒரு படம் இருக்குது. பேட்டில் ஆஃப் அல்ஜீரிஸ்னு ஒரு படம் இருக்குது, பொன்டே கர்வான்னு ஒரு டேரக்டர். காஸ்டா கவராஸ் எடுத்த இசட்டுன்னு ஒரு படம் இருக்குது, பொலிட்டிக்கல் ஃபிலிம், அதுவும் முக்கியமான படம். சமகாலத்தில் அமோர்னு ஒரு படம் 2012 வந்த படம், ஒரு வீட்டுக்குள்ளே இருக்க 2 வயசான தம்பதிகளை பற்றின படம், அது ஒரு முக்கியமான படம். மைக்கேல் ஹெனகேன்னு ஒரு டைரக்டர், ஆஸ்திரியான்னு நினைக்கிறேன், அந்த டைரக்டரோட படம். இந்த மூட் ஃபார் லவ்னு ஒரு படம் இருக்குது, ரோடு ஹோம்னு ஒரு படம் இருக்குது. அன்பை புரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா வே ஹோம்னு ஒரு படம் இருக்குது, சென்ட்ரல் ஸ்டேஷன் ஒரு படம் இருக்குது. அது இருக்குது, அது தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்குது. இப்போ பைசைக்கிள் தீவ்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். பைசைக்கிள் தீவ்ஸ் வந்து 2ஆம் உலகப் போருக்கு பின்னாடி அவங்க வாழ்க்கை வந்து எவ்வளோ வறுமைக்குரியதாக மாறுது, அவங்க அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்கும்போது ஒரு சைக்கிளை வச்சு தான் பிழைக்கணுங்கிற ஒரு கட்டம் வரும்போது அந்த சைக்கிள் காணாமல் போயிடுது. இப்போ அது கிடச்சிச்சா கிடைக்கலையா, அவ்வளோதான் கதை. இது கதைங்கிறத தாண்டி அந்த லைஃபு, அந்த பின்புலம், அவங்க வாழ்க்கை முறை, என்ன மாதிரியான வாழ்க்கை சூழலில் இருக்காங்க, இது எமோஷனலாக அவங்களை எந்த இடத்துக்கு உங்களை தள்ளுது இந்த பிரச்சனை. அப்புறம் ஒரு அப்பாவுக்கும் மகனுக்குமான உறவு, இந்த மாதிரி உறவுல பூரா பேசுகிறதுனால பைசைக்கிள் தீவ்ஸ். இது வந்து நியோ ரியலிசம்னு சொல்லி ஒரு புதுசாக ரியலிசத்தை வந்து நம்ம எவ்வளவு நேரடியாக எவ்வளவு நேர்மையாக அணுக முடியும் காட்டுறதுக்கான படம் பைசைக்கிள் தீவ்ஸ். இப்போ இந்த மூட் ஃபார் லவ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மூட் ஃபார் லவ் வந்து ஒரு காதல் கதை. ஆனால் அந்த படத்தை நீங்கள் அதை பார்த்தா தான் அதை வந்து புரிஞ்சுக்கிற முடியும். ஒரு மியூசிக்கும் அதிக டயலாக் இல்லாமல் அந்த கேமரா மூமெண்ட்ஸு, அந்த கலர்ஸு எல்லாம் சேர்த்து விஷுவல் ஸ்டோரி டெல்லிங் இருக்குல்ல, அது பிரமாதமானது. செவன் சாமுராய்ங்கிறது ஒரு காம்போசிஷனாகவும் ரைட்டு, ஃபோட்டோகிராஃபியும் ரைட்டு, கதை சொல்கிற விதத்துலேயும் ரைட்டு. குரோசாவா வந்து ஒரு பெரிய மாஸ்டர். அந்த படத்தை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஹிச்காக்கோட எல்லா படங்களையும் சொல்லலாம். பேர்ட்ஸ்னு ஒரு படம் இருக்குது, ரோப்புன்னு ஒரு படம் இருக்குது. அந்த படங்கள் எல்லாமே வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஆடியன்ஸை வந்து ஒரு ஆன்டிசிபேட்டிவ் எதிர்பார்க்க வச்சு ஒரு சஸ்பென்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு படத்துக்கு உதாரணமாக அதை பார்க்கலாம். டோக்கியோ ஸ்டோரிங்கிறது வந்து ஒசுன்னு ஒரு ஜப்பான் டைரக்டர். அவர் வந்து குடும்ப வாழ்க்கைக்குள்ளே இருக்கக்கூடிய நுட்பமான பிரச்சனைகளை பற்றி அவர் சொல்கிறாரு. அந்த ஒசு படத்தோட அந்த ஒசுவோட தொடர்ச்சியாக விம் வெண்டர்ஸ்னு ஒரு ஜெர்மன் டைரக்டர் இது வந்து பெர்ஃபெக்ட் டேஸ்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. அது கிட்டத்தட்ட ஒசுவுக்கு வந்து செலுத்தப்பட்ட ஒரு கான்ட்ரிபியூஷன் மாதிரியான ஒரு படத்தை பண்ணியிருக்காரு. இப்போ அமோருங்கிறது மைக்கேல் ஹெனகேன்னு ஒரு டைரக்டர். அவர் என்ன செய்கிறாரு, அவங்க அத்தையும் மாமாவும் அவரோட 40வது வயசில் ஏதோ ஒரு சூழ்நிலை 2 பேரும் சூசைட் பண்ணிட்டாங்கன்னு ஒரு செய்தி வருது. இந்த செய்தி வந்து அவர் கடுமையாக தாக்குது. இதை படமாக பண்ணுறதுக்காக 30 வருஷங்களுக்கு மேலே வெயிட் பண்ணி அந்த கதையை படமாக பண்ணுறது. அது அமோருங்கிற படம்.
சில்ட்ரன் ஆஃப் உங்களுக்கு தெரியும், ஒரு ஷூ காணாமல் போயிடும், ஒரு அண்ணன் தங்கச்சியும் என்ன பண்ணுறாங்கிற ஒரு படம். லாஸ்டடாங்கிறது ஒரு ஒரு முரட்டுத்தனமான ஒருத்தனுக்கும் ஒரு அன்பான ஒரு பொண்ணுக்கும் இடையில் நடக்கக்கூடிய ஒரு காதல்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி அது ஒவ்வொரு படத்துக்குமான கதைகள். நீங்கள் ஒரு ரைட்டர் அப்படிங்கிற அடிப்படையில் கேட்குறேன், ஒருத்தர் படிக்க வேண்டிய புத்தகங்கள்னு எதை சொல்லுவீங்க? முதல்ல நம்மளோட பேஸ் இருக்குல்ல, நம்மளோட பேஸ் இப்போ நீங்கள் அசோகமித்திரன், சுந்தர ராமசாமி, தஞ்சை பிரகாஷ், பெரிய லிஸ்ட்டு. இப்போ ஜேஜேசில குறிப்புகள் படிக்கும்போது அது வேற ஒரு விதமான ஒரு விஷயத்தை படிக்குது. தஞ்சை பிரகாஷோட சிறுகதைகள் அது வேறு விதமான, தீஜாவோட அம்மா வந்தால் மோகமல் படிக்கும்போது அது வேறு விதமான ஒரு அனுபவத்தை கொடுக்குது. ஜி நாகராஜன், அசோகமித்திரன், நகுலன், சமீபத்தில் இமயம், இது மாதிரி பெருமாள் முருகன், இது மாதிரி ஒவ்வொரு ரைட்டர்ஸுமே அவங்களுக்கான ஒரு ஒரு யூனிக்னஸோடு எழுதுகிறாங்க. அந்த புத்தகங்கள் எல்லாமே படிக்கலாம். ஒன்று. இன்னொன்று, தமிழில் வந்திருக்கக்கூடிய செலக்டட் ஷார்ட் ஸ்டோரிஸ் இருக்குல்ல, இப்போ 20ஆம் நூற்றாண்டு சிறுகதைகள்னு ஒரு தொகுப்பு சீர்வாச வட்டமே போட்டிருக்காங்க. அப்புறம் எஸ்ராமசன் தொகுத்து சிறந்த 100 கதைகள்னு ஒன்று போட்டிருக்காரு. இந்த மாதிரி தொகுப்புகள் இருக்குல்ல, யார் தொகுத்துருக்காங்கிறத பார்த்து அந்த தொகுப்பில் இருக்கக்கூடிய சிறுகதைகளை சும்மா ஒரு கம்பைலேஷன் நம்ம படிக்கலாம். அப்புறம் மொத்தமாக சில ரைட்டர்ஸோட கதைகள், இப்போ நாஞ்சில் நாடன் கதைகள்னு மொத்தமாக வந்துருக்கு, அதை நம்ம படிக்கலாம். இந்த மாதிரி சிறுகதைகள் தமிழில் ரொம்ப முக்கியமான வேலையை செஞ்சுருக்கு. அப்போ இந்த மாதிரி கம்பையில் வரக்கூடிய தேர்ந்த எழுத்தாளர்களுடைய ஒரு 10 சிறுகதைகளை படித்தாலே, அதில் 10 தொகுப்புகள் நம்ம வாங்கினாலே அது சரியாக இருக்கும். ரெண்டாவது, ரஷ்யன் லிட்ரேச்சர் எனக்கு சின்ன வயசில் எனக்கு பெரிய தாக்கத்தை கொடுத்தது. செக்காவாகட்டும், தஸ்தாவஸ்கி ஆகட்டும், விளாதிமிர் கொரலன்கோன்னு சொல்லி கண் தெரியாத இசைங்கன்னு ஒரு புத்தகமாக இருக்கட்டும். அப்போ ரஷ்யன் லிட்ரேச்சர் எதுவாக இருந்தாலும் கண்ணை மூடிட்டு படிக்கலாம். கண்ணை மூடிட்டு படிக்க முடியாதுன்னு சொல்கிறேன். எதுவாக இருந்தாலும் ரஷ்யன் லிட்ரேச்சர்ஸை நீங்கள் கண்டிப்பாக அவங்களோட லைப்ரரியில் வச்சுக்கலாம், அதை படிக்கலாம். அதுவும் குறிப்பாக ஃபிலிம் மேக்கர்ஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க, லிட்ரேச்சரில் வேற ஒரு விஷயத்தை தேடணும்னு நினைக்கிறவங்க, ரஷ்யன் லிட்ரேச்சரோட மொழிபெயர்ப்பு அவ்வளோ பிரமாதமாக பல விஷயங்கள் இருக்குது, கொஞ்சம் அப்படி இப்படியும் இருக்குது. அப்போ தஸ்தாவஸ்கியோட கரமசோவ் பிரதர்ஸ், குற்றமும் தண்டனையும், வெந்நீர் இரவுகள், பாவப்பட்டவர்கள், இந்த மாதிரி தஸ்தாவஸ்கியோட படிக்கலாம். ஆண்டன் செக்காவோட தேர்ந்தெடுத்த சிறுகதைகள் இருக்குது, அதை படிக்கலாம். டால்ஸ்டாயோட சிறுகதைகள் மொத்த கலெக்ஷன் வந்திருக்கு, அதை படிக்கலாம். அண்ணா கருணைனா படிக்கலாம். புத்துயிருப்புன்னு டால்ஸ்டாயோட வந்திருக்கு, அதை படிக்கலாம். ஸோ எல்லாமே ரஷ்யன் லிட்ரேச்சர் படிக்கும்போது எனக்கு தெரிஞ்சு அது உங்களை அப்படியே கழுவி சுத்தமாக்கிதுன்னு நான் நினைக்கிறேன். இசையில் ஒரு நிபுணத்துவம் கொண்டவராக இருக்கீங்க, புக் எழுதியிருக்கீங்க. இயக்குனர் மிஸ்கின் எங்களுக்கு அடித்த ஒரு பேட்டியில் உங்களோட புக்கை படித்து தான் இசையை தான் கற்றுக்கிட்டதாகவே சொல்லியிருக்காரு. ஸோ இந்த இசையில் இருக்கிற உங்களுக்கு விஷயம் ஒரு ஒளிப்பதிவாளராகவும், ஒரு இயக்குனராகவும், ஒரு எழுத்தாளராகவும் உங்களுக்கு எந்த வகையில் அது உதவி இருக்குது? பெரிய அளவில் உதவி இருக்குன்னு நான் சொல்லணும். ஏன்னா ஒரு டாக்குமெண்ட்ரிக்காக ஒரு முறை திருநெல்வேலிக்கு போயிருக்கும்போது அங்கே ஒரு வயசான ஒருத்தர் இருந்தார். அவரை இன்டர்வியூ பண்ணும்போது அவர் அறையில் ஓரத்தில் ஒரு வீணை இருந்துச்சு. எப்போவுமே எனக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் நான் மியூசிக்கு படிக்கிறதுக்கு முன்னால் நான் சொல்கிறது. அப்போ அதை பார்த்தோன்னே பக்கத்தில் போய் பார்த்துட்டு அவர் கேட்டார், எனக்கு பிடிக்குமா வீணை அப்படின்னாரு. பிடிக்குமியா அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ தான் சொன்னார், நான் கேமரா தான் நான் தான் எடுக்கிறேன். அவர் சொன்னார், நீ சினிமா ஃபோட்டோகிராஃபி கம்ப்ளீட் ஆகணும்னா நீ மியூசிக்கை கற்றுக்கணும்னாரு. இது எனக்கு அப்படியே பளிச்சுன்னு அடித்த மாதிரி இருந்துச்சு. ஒன்று. ரெண்டாவது, ராஜா சார் ஒரு பேட்டியில் நிறையா டேரக்டர்ஸ் வர்றாங்க, மியூசிக்னால் என்ன தெரியாமல் வர்றாங்கன்னு ஒரு பேட்டியை பார்க்குறேன். அப்போ ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நம்ம அதை ஏன் கற்றுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விருப்பத்தில் ஒரு வெஸ்டர்ன் மியூசிக்கு, அந்த கர்நாடிக் மியூசிக்கோட அடிப்படைகள் நான் கற்றுக்கிறேன். கற்றுக்கிட்டும் போது அது என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த பாட்டை நான் வாய்ச்சி பார்ப்பேன், எனக்கு பிடிக்கும் கீபோர்டில். அப்போ தொடர்ந்து அதை பண்ணும்போது ஒரு இடத்துல சினிமான்னு வரும்போது இப்போ நான் யாருன்னு ஒரு கேள்வி வருது. மியூசிக் படிச்சிருக்கேன், மியூசிக்கா, இந்த ஷார்ட் ஸ்டோரி எழுதுறீங்க ரைட்டரா, இல்லை கேமரா பண்ணுறிய கேமராமேனா அப்படின்னு வரும்போது நான் தெளிவாக அதில் இருக்கேன். நான் ஒரு சினிமாட்டோகிராஃபர், டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி. என்னோடய வேலை அதுதான். என்னோட ஓய்ந்த நேரத்தில் செய்தால் உருப்படுமா தமிழ் இலக்கியம் ஒரு கவிதை இருக்கிற மாதிரி, ஓய்ந்த நேரத்தில் நான் டைரக்ஷனை பற்றி நான் யோசிக்கிறேன். ஒரு கதை இருக்குது, இதை பண்ணி பார்க்கலாமா, அது இங்கே இருக்க மாடலில் இல்லாமல் வித்தியாசமாக ஒரு அப்ரோச் ஒன்று பண்ணி பார்க்கலாமாங்கிறத நான் டைரக்ஷன். அதனால் நான் டைரக்டருங்கிறத சொல்கிறதுல எனக்கு அது விருப்பம் இல்லை. நான் டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி, அதுதான் என்னோடய ப்ரொஃபஷன். ஆனால் மியூசிக் படித்ததுக்கு பிறகு நான் ஃபோட்டோகிராஃபி பண்ணும்போது அதோட தன்மையே வேறையாக இருக்குது. ஏன்னா மியூசிக்கில் இருக்கக்கூடிய ரிதமும் சினிமாவில் இருக்கக்கூடிய ரிதமும் கிட்டத்தட்ட ஒன்று தான். இப்போ இந்த ஒரு ஷார்ட்டை கொண்டாந்து இப்படி நீங்கள் சேர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, கேமரா மூவ் பண்ணி அப்படி வர்றீங்கன்னா இதுக்கு என்ன மியூசிக் வரும்னு உங்கள் கற்பனையில் இருந்தாலோ, அது ஒரு பாட்டுக்கு மியூசிக் போட்டு நீங்கள் ஷூட் பண்ணலாம். கரெக்டாக நிற்கும்போது மாஸ்டர்ஸ் எல்லாம், டான்ஸ் மாஸ்டர்ஸ் ஆகிட்டு சார் எப்படி சார் அப்படிம்பாங்க. அந்த பீட்டை பற்றி நமக்கு தெரிஞ்சதுனால, ரிதம் பற்றி தெரிஞ்சதுனால அந்த மூவ்மெண்ட்டை பண்ண முடியுது. இன்னொன்று, கம்போசிங்கில் எனக்கு அது ஆர்வம் இல்லை, கம்போசிங் எனக்கு தெரியாது. மியூசிக்கே அடிப்படைகள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் படித்தேன். படித்த பிறகு நம்மளோட இது போயிட வேணாமேங்கிறதுக்காக டீட்டெயிலாக ஒரு புத்தகமாக எழுதுனேன். புத்தகம்லாம் 10 வால்யூம். அது
கிட்டத்தட்ட ஒரு 2000 பக்கத்தில் இருக்கக்கூடிய வால்யூமு. வெஸ்டர்ன் நொட்டேஷன்னா என்ன, அவங்க மியூசிக்கோட அந்த சாராம்சம் என்ன, அவங்களோட அடிப்படை என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு யார் வேணாலும் படிக்கலாம். தமிழ் படிக்கிறது இருந்து யார் வேணாலும் படிக்கிற மாதிரியான ஒரு நூல். மியூசிக்கோட அடிப்படையை படிக்கிறதுக்கு வந்து அவ்வளோ சுலபமானது தானே. அதுவும் மியூசிக்னா நம்ம கற்றுக்கிட்டது ரொம்ப பெரிய வேலை நினைச்சு. இல்லை, அது அப்படி ஒன்று இருக்குது, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் மியூசிக் வந்து உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா கற்றுக்கலாம். இப்போ நான் வந்து 3 வருஷம் நான் படித்தேன். இந்த புத்தகத்தை எழுதிக்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 வருஷங்கள் ஆச்சு. கண்டினியூஸாக இல்லை, டைம் இருக்கும்போதெல்லாம் அப்பப்போ எழுதி ஆரம்பித்ததை முடிக்கிறதுக்கு 15 வருஷம் ஆச்சு. நான் என்ன செஞ்சேன்னா, இந்த நீங்கள் சொல்கிறது மாதிரி மியூசிக்னா கஷ்டம் அப்படின்னு ஒரு மித்து நீங்கள் கிளப்புறீங்கல்ல, அதை வந்து இல்லாமல் மியூசிக்னா சிம்பிளாக பண்ண முடியும். இப்போ நாங்கள் வந்து புக் ஃபேரில் ஸ்டால் போட்டிருந்தோம். ஒருத்தர் வந்தார், வந்து சொன்னார், எங்கள் மியூசிக்கை புத்தகத்தில் கற்றுக் கொடுக்கலாம் பெரிய ஃப்ராடு வேலைங்க, அது அதெல்லாம் முடியாதுங்க, சான்ஸே இல்லைன்னு திட்டிக்கிட்டு இருந்தார். நான் ஓரத்தில் நின்றுட்டு இருந்தேன். அப்போ நான் கூப்பிட்டு என்னங்க ஐயா அப்படின்னு கேட்டேன். அது எப்படி நீங்கள் மியூசிக் கற்றுக் கொடுக்க முடியும், அதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க, ஏன் இப்படிலாம் ஏமாத்துறீங்க மக்களை? அதுதான் ஐயா, ஒன்றும் இல்லை, முதல் புத்தகம் உங்களுக்கு நான் தரேன், நீங்கள் போய் படிங்க, படிச்சுட்டு வந்து நீங்கள் காசெல்லாம் கொடுப்பாங்க, படிச்சுட்டு வந்து பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்குங்க, பிடிக்கலாம் அதை கிழிச்சு போட்டுருங்க, அவ்வளோதான். ஒரு 4 நாள் கழிச்சு அவர் வந்து அடுத்த 10 நாளும் அந்த புத்தகத்தை அவர் தான் வியாபாரம் பண்ணார். இது எல்லோரும் நல்லா இருக்குது, வாங்குன்னு அவர் தான் சொன்னார். ஏன்னா அவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணதை அந்த புத்தகத்தோட முக்கியமான விஷயம் நினைக்கிறேன். இப்போ மிஸ்கினே வந்து மியூசிக்லாம் அதை படித்தேன் இதை படித்தேன்னு சொல்லிட்டு இந்த நூல் எனக்கு வேணும்னாரு கோவிட் டைமில். கொடுத்து விட்டோன்னா படிச்சுட்டு ரொம்ப பிரமாதமான நூலாக இருக்குது, இதை படித்தாலே போதும் அப்படின்னு. ஏன்னா நான் அதை படிக்கிறதுக்காக ஏகப்பட்ட நூல்கள் ரெஃபரன்ஸ் பண்ணி, எல்லா நூல்களும் என்ன, இப்போ ஆங்கில நூல்களில் வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்த சொல்லுவாங்க, ஒரு குறிப்பிட்ட விஷயத்த கடந்து போயிடுவாங்க. மறைக்கணுங்கிறது இல்லை, அது புரிய வைக்க முடியுமாங்கிறதுக்காக என்னவோ கடந்துருவாங்க. ஆனால் தமிழில் அது எளிமையாக புரிய வைக்க முடிஞ்சது. அதுக்கான வேலையை தான் நான் அதை பார்த்தேன். படங்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு இசையமைப்பாளர்னு ஒருத்தர் இருப்பார், அவர் அதை மியூசிக் உதவி பண்ணுவார். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏற்கனவே மியூசிக் தெரியுங்கிறத பட்சத்தில் அது டூலெட்டில் எந்த வகையில் அது உதவியாக இருந்தது? டூலெட்டில் ஆக்சுவலாக மியூசிக் டேரக்டர் இல்லை. அது வந்து எனக்கு மியூசிக் மேலே இருக்க ஒரு பெரிய மரியாதைனால அதை வந்து கெடுக்க வேணாம்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன், அதை தொட வேணாம் அப்படின்னு. அப்புறம் சவுண்டுங்கிறத ஒரு பெரிய மியூசிக்கோட ஒழுங்குபடுத்தப்பட்ட சவுண்டு தான் மியூசிக்காக மாறுது, ஒழுங்குபடுத்தப்படாத இசை வந்து சவுண்டாக மாறுது. அப்போ அந்த சவுண்டு வந்து நம்ம படத்தில் எப்படி பயன்படுத்துறதுங்கிற ஒரு ஆரம்பத்தில் நான் புரிஞ்சுக்கிட்டதுனால, இந்த சீன் அப்படின்னா இதுக்குள்ளே என்ன சவுண்ட் இருக்கலாம், பின்னாடி ஏதோ ஒரு தூரத்தில் கேட்கலாம், இந்த பக்கம் ஏதாவது கார் ரிவர்ஸ் எடுக்கிற சவுண்ட் இருக்கலாம், இல்லை ஒரு மாடு மணி ஆட்டிட்டு போவாங்க அந்த மாதிரி ஒன்று இருக்கலாம், நாய் குலைக்கிற சவுண்ட் இருக்கலாம். அந்த சீனோட மூடுக்கு தகுந்த மாதிரி, அதாவது மூடுக்கு சம்மந்தம் இல்லாத ஏதோ ஒரு சத்தத்தை சேர்த்து பார்க்கும்போது மியூசிக்கில் பண்ணிட்டோம். அது மாதிரி டூலெட்டோட தொடர்ச்சியாக வந்து அடுத்த என்ன படம் பண்ணிகிட்டு இருக்கீங்க? இப்போ ஒரு படம் பண்ணி முடிச்சுட்டேன், அது இன்னும் பேர் வைக்கல, ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு, அது சவுண்டு விஷயங்கள் போய்கிட்டு இருக்குது. அதேமாதிரி அந்த டிசம்பருக்குள்ளே முடிச்சுட்டு அடுத்த ஃபெஸ்டிவலுக்காக அனுப்பணும். அது என்ன எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் அதை வெளியில் கொண்டு வரணும். ஒரு டீச்சராக இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபிலிம் ஸ்கூல் இண்டிபெண்ட் ஃபில்ம் மேக்கிங் பற்றி கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, எப்படி இருக்குது அந்த அனுபவம்? ஆக்சுவலாக அது ரொம்ப நல்லா இருக்குது. என்னென்னா, நான் வந்து டூலெட் படம் எடுத்ததுக்கு பிறகு நான் வந்து பாலாஜி சக்திவேல் சார்ட்ட ஒர்க் பண்ணும்போதும் சரி, பாலா சார் கூட இருக்கும்போதும் சரி, அவங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், நம்ம ஒரு மாதிரி ஒரு வேர்ல்டு சினிமா மாதிரி ஒரு அட்டெம்ப்ட் பண்ணலாம்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் அது இங்கே இருக்கிற சூழல், அழுத்தம், மற்ற விஷயங்களால் அவங்க பண்ணலை. அப்போ நம்மளே அதை பண்ணலாம்னு சொல்லி தான் அதை பண்ணோம். பண்ணதுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா, அது நிறையா ஃபெஸ்டிவலுக்கு போச்சு, அவார்டு வாங்கிச்சு. அதுக்கு முன்னாடி அத்தனை ஃபெஸ்டிவலுக்கு போய் அவ்வளோ அவார்டுகள் தமிழ் படங்கள் பெருசாக வாங்கலை. அப்போ திடீர்னு ஒரு கவனம் வருது. அப்புறம் அந்த படம் தேட்டர்லேயும் ரிலீஸ் ஆகுது, சத்தியம் தேட்டரில் 55 நாள் அந்த படமும் ஓடுது. அப்போ திடீர்னு ஒரு இண்டிபெண்டன்ட் சினிமாங்கிறது ஏற்கனவே நிறைய பேர் எடுத்திருந்தாலும் புதுசாக வேற ஒரு கலரில் வரும்போது, அதை பற்றி கவனம் வரும்போது எல்லாரும் என்கிட்ட வந்து வாரத்துக்கு 2 பேராவது கூப்பிடுவாங்க. சார், நான் ஒரு படம் எடுக்கலாம்னு நினைக்கிறேன், அது எப்படி சார் கதை எழுதுறது, எப்படி சார் எடுக்கிறது, எப்படி சார் ஃபெஸ்டிவல் எடுத்துட்டேன் சார், எப்படி சார் அனுப்புறது, இப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. சரி, இதை பூரா ஆர்கனைஸ் பண்ணி ஒரு விஷயமா எல்லாத்துக்கும் பொதுவானதாக அது 4 பேருக்கு புரியட்டுமேங்கிற மாதிரி தான் சிம்பிளாக ஒரு ஃபிலிம் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் ஆரம்பித்து அதை வந்து ஆன்லைனில் எடுக்கிறோம். ஒரு 5 வீக்கெண்டு வந்து ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கிறோம், சாயங்காலம் 6 மணிலேருந்து ஒரு 9 மணி வரைக்கும். அப்புறம் ஒரு 9 கிளாஸ் அது 10வது கிளாஸ் வந்து நேரடியாக இங்கே வர வச்சு அவங்களே ஒரு சீனை எழுத வச்சு ஷூட் பண்ண வச்சு அவங்களே எடிட் பண்ண வச்சு பார்க்குறாங்க. அப்போ சினிமாங்கிறது எவ்வளோ சிம்பிளிஃபைடான ஒரு விஷயமா அதை பண்ண முடியும். அது இண்டிபெண்டன்ட் சினிமா, நான் கமர்ஷியல் சினிமா சொல்லலை. இப்போ இண்டிபெண்டன்ட் சினிமா நீங்களே ஒரு கதையை எழுதி, எப்படி உங்களால் ஒரு கதையை எழுதி ஒரு பத்திரிக்கையில் நீங்கள் பப்ளிஷ் பண்ண முடியுதோ, அதே மாதிரி நீங்களே ஒரு படத்தை எடுத்து நீங்கள் யூடியூப்லேயோ இதில் நீங்கள் பப்ளிஷ் பண்ண முடியும். அதுக்கான சோர்ஸை இந்த டிஜிட்டல் வேர்ல்டு வந்து ஏற்படுத்தியிருக்கு. அதை எப்படி நம்ம அணுகணும், அதுக்கான கதையை எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கணும், அதுக்காக எப்படி ஸ்கிரிப்ட் எழுதணும், எப்படி நடிகர்களை தேர்ந்தெடுக்கணும், நடிகர்கள் எப்படி தயார் பண்ணணும், அதை குறைஞ்ச பட்ஜெட்டில் எப்படி அதை டிசைன் பண்ணணும்,
அதை எடுத்தது பிறகு எப்படி ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பணும். இதுதான் அதோட ஸ்ட்ரக்சர். ஸோ அதுக்கு நிறைய வந்து ஜாயின் பண்ணுறாங்க. எப்படி இருக்குது ரெஸ்பான்ஸ்? முதல்ல அறிவிப்பு வந்தோடனே கிட்டத்தட்ட 200 பக்கம் வந்து விருப்பம் தெரிவித்து நான் நம்பர் கொடுத்துருந்தோம். அது கேட்டாங்க. நான் எனக்கு முதல்ல வந்து எல்லோரும் கேட்குறாங்களேன்னு சொல்லியாச்சு. ஆனால் இது அப்படி 200 பேருக்கு நடத்த முடியுங்கிறதுமா எனக்கு தெரியல. அப்போ நான் என்ன பண்ணேன், முதல்ல ஒரு சீட்டை ஃபிக்ஸ் பண்ண சொல்லி 20 பேர் தான் ஒரு வகுப்புக்கு. ஏன்னா ஆன்லைன் நம்ம கம்ப்யூட்டரில் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா 20 பேர் முகம் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். 40 பேர் வச்சுட்டு இன்னொரு பேஜுக்கு போகணும். இப்போ மாறி மாறி போயிட்டு இருக்க முடியாது. அப்போ நம்ம கண் பார்வையில் இருந்தால் தான் ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு அட்டென்ஷன் இருக்குங்கிறதுக்காக 20 பேரை மட்டும் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி அப்புறம் அடுத்த 2வது கோர்ஸும் அதே மாதிரி வந்தாங்க. சில பேர் என்னங்க செலக்ட்லாம் பண்ணுறாங்க, இது என்னங்க பெரிய எக்ஸாம் மாதிரி அப்படின்னு சில பேர் போயிட்டாங்க. இல்லைங்க நான் படித்தே ஆகணும்னு சில பேர் வர்றாங்க. இப்போ வரும்போது அவங்கள எப்படி செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, சினிமா எனக்கு பேஷன், வாழ்க்கையில் ஒரு படமாவது நான் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள முதல்ல சேர்த்துக்கிறோம். சார் நான் ஐடி முடிச்சிட்டேன் சார், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில சார், சினிமா தான் சொல்கிறாங்களே கற்றுக்கலாம்னு நினைக்கிறேன் சார், அது வந்து வெரி சாரின்னு சொல்லிடுறோம். உண்மையிலே பேஷன் இருக்குன்னு அதை கற்றுக்கணும் சார். நானே ஒரு படம் எடுத்து ஒரு வீடு கட்டுற மாதிரின்னு வச்சுங்களேன், வாழ்க்கையில் ஒரு வீடாவது கட்டணும் அப்படிங்கிற மாதிரி, வாழ்க்கையில் ஒரு படமாக நான் எடுக்கணும் சார் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான கோர்ஸ் தான் இது. ஸோ அந்த மாதிரி இங்கே கற்றுட்டு போனவங்க யாரும் எதுவும் படம் பண்ணியிருக்காங்களா? இப்போ ஆக்சுவலாக என்னென்னா நம்ம செப்டம்பர் டு நவம்பர் ஒரு செட் எடுத்தோம். இப்போ டிசம்பரில் ஒன்று எடுத்திருக்கோம். எடுத்ததில் வந்து முதல்ல ஒரு 20 பேர், அடுத்து ஒரு 20 பேர், முதல்ல 20 பேரில் ஒரு 5-6 பேருக்கு மேலே ஃபாரினில் இருக்காங்க. இப்போவும் வந்து ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸை கொஞ்சம் குறைச்சிட்டோம். ஏன்னா அவங்க ப்ராக்டிக்கலுக்கு வர முடியலைங்கிறதுக்காக. அந்த முதலில் வந்து எப்படி ஒரு 7-8 பேர் வந்து அவங்களுக்கான படத்துக்கான கதையை எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து கோர்ஸ் முடிஞ்ச உடனே அதோடு அவங்கள அப்படியே விட்டுறாமல் அந்த அவங்களோட ஸ்கிரிப்டை வந்து எப்படி எழுதுகிறாங்கிறதுக்கும் தொடர்ந்து தொடர்பில் தான் இருக்கும். அப்போ ஒரு டீம் மாதிரி தான் ஒர்க் பண்ணுறோம். ஒர்க் பண்ணும்போது தொடர்ந்து ஒரு கண்காணிப்பில் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் இருக்குது, தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருக்காங்க. இப்போ 2வது டீமில் வந்து முதல் டீமில் வந்து 10 பேர்னால் 2வது டீமில் 15 பேர் இருக்காங்க. 15 பேருமான, ஏன்னா நம்ம செலக்ட் பண்ணும்போது அப்படி ஆட்கள் தான் செலக்ட் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு தெளிவான ஒரு பார்வை கிடச்சதுனால இப்போ இந்த 2 பேஜிலேருந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 10 படமாவது வந்துடும். இன்னொன்று அவங்க தான் ப்ரொடியூசர், வேறு யாரும் ப்ரொடியூசரும் கிடையாது. அவங்களே வந்து இருக்க பணத்தை வச்சு நண்பர்களை சேர்த்து குறைஞ்ச பட்ஜெட்டில் ஒரு படம் எடுக்க போகிறாங்க. இது வரைக்குமான உங்கள் சினிமா பயணத்தில் வந்து இப்போ பாலுமகேந்திரா மாதிரி பெரிய மாஸ்டர்ஸோட பாராட்டு, அதுவும் உங்கள் குருநாதர் பி.சி. ஸ்ரீராமோட பாராட்டுலேருந்து ஆரம்பித்து நிறைய சர்வதேச அவார்டுகள், அது மாதிரி நிறைய அங்கீகாரங்கள்லாம் வாங்கியிருக்கோம். ஸோ எதை பெருசாக நினைக்கிறீங்க நீங்கள்? டூலெட் வந்து நேஷனல் அவார்டு வாங்கின உடனே பி.சி. சார் வந்து ஃபோன் பண்ணி சொன்னார், வாழ்த்துக்கள்னு சொன்னார். அது முக்கியமான அங்கீகாரம். அப்புறம் நிறைய ஃபோன் கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு ஃபோன்லேருந்து நம்பர் வந்துக்கிட்டே இருக்குது. அது யார் நம்பர்னு எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட காலையில் 11 மணிக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. நைட்டு 11 மணி வரைக்கும் எல்லா டிவிக்கும் என்ட்ரி கொடுத்துக்கிட்டே இருக்கேன். பிரேக்கிங் நியூஸ் போயிட்டே இருக்குது. ஏன்னா படம் ரிலீஸ் ஆகலை, யாருன்னே தெரியாது. ரிலீஸ் ஆகாத ஒரு படத்துக்கு நேஷனல் அவார்டுன்னு பிரேக்கிங் நியூஸ் போயிட்டே இருக்குது. 11 மணிக்கு எல்லாம் முடிஞ்ச உடனே அந்த நம்பர் பார்த்தா ஒரு 10 தடவை மிஸ் கால் வந்துருக்கு. இது யாருன்னு சொல்லிவிட்டு நான் நம்பருக்கு ஃபோன் அடிக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக் என்ன அப்படின்னா, நான் 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது சீனிவாசன் எங்கள் தமிழ் ஆசிரியர் வந்து எனக்கு தமிழில் எப்படி பேசணும், எப்படி மேடையில் பேசணும், கவிதை படிக்கணும்லாம் சொல்லி கொடுத்தாரு. அவர் நான் ஊருக்கு போகும்போது அவர் எங்கே இருக்காருன்னு தேடிக்கிட்டே இருப்பேன். அவரை கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் இந்த 10 நம்பர் எந்த நம்பர்னு ஃபோன் அடித்தா அவர் தான் எடுக்கிறார். டேய் செலியா படவா, என்னடா டிவியில் உன்னை பார்த்தனடா அப்படின்னு சொல்லும்போது நான் எனக்கு அழுது வந்துருச்சு. ஏன்னா அவ்வளோ பாராட்டுகள் இருந்தாலும் நான் யாரை தேடிட்டு இருந்தேன்னா அது வந்து கனெக்ட் பண்ணிச்சுங்கிறது ஒரு பெரிய சந்தோஷம் ஒன்று. அதுக்கு பிறகு அர்மீனியாவுக்கு வந்து டூலெட் வந்து படத்துக்காக நாங்கள் போகிறோம். காம்படிஷனில் செலக்ட் ஆகிருக்கு. அங்கே போனால் எங்கள் ஜூரியில் யார் இருக்காங்கன்னா 2 பெரிய ஆட்கள் இருக்காங்க. ஒருத்தர் யாருன்னா அஸ்கர் ஃபர்காதின்னு சொல்லிட்டு செப்பரேஷன் ஒரு ஈரான் படம் எடுத்து ஆஸ்கார் அவார்டு வாங்கினவர். சேல்ஸ்மேன் அடுத்த படத்துக்கு அதுக்கும் ஆஸ்கார், 2 ஆஸ்கார் வாங்கின டைரக்டர். இன்னொருத்தர் லூயிஸ்ன்னு சொல்லிட்டு குப்ரிக்கோட கேமராமேன், ஸ்டான்லி குப்ரிக்கோட கடைசி படம் பண்ண ஒரு கேமராமேன். அவரும் வந்து 72 வயசு ஆகுது. அவரும் அந்த ஜூரியில் இருக்கார். படம் செலக்ட் ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் என்ன சொன்னேன், படம் அவார்டு வாங்குது அப்புறம் இந்த 2 பேரையும் மீட் பண்ணிடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவார்டு ஃபங்க்ஷனுக்கு டெய்லியும் வந்து 3 நாள் இருந்தோம். 3 நாள் டெய்லியும் அந்த டின்னரில் எல்லாம் பார்க்குறேன். அவங்க யாருமே வரல, 2 பேரும் வரல. சரி அவார்டு ஃபங்க்ஷனில் பார்க்குறேன். அவார்டு ஃபங்க்ஷனுக்கு போய் உட்காரலாம். எனக்கு முன்னாடி அஸ்கர் ஃபர்காதி, இந்த பக்கம் அந்த லூயிஸ் உட்காந்துருக்காங்க. இப்போ அவார்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அனௌன்ஸ் பண்ணால் ஃபஸ்ட் அவார்டு போகுது. செகண்ட் அவார்டு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு அஸ்கர் ஃபர்காதி போகிறாரு. போய் சொல்கிறாரு, ஆக்சுவலாக நான் ஒரு படத்துக்கு அவார்டு கொடுக்கணும், ரொம்ப நேரம் ஃபைட் பண்ணேன், ஆனால் அந்த படத்துக்கு அவார்டு கொடுக்க முடியல, வேறு வழியில் கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் நாங்கள் ஆர்கியூ பண்ணோம். இந்த படத்துக்கு நான் கொடுக்க வேண்டியிருக்கு, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. வேற ஒரு படத்துக்கு கொடுக்குறாரு. கொடுத்துட்டு கீழே வந்தவொடனே நான் வேகமாக போயிட்டு, சார் வணக்கம் சார், நான் இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் ஃபிலிம் மேக்கர், என்ன படம் எடுத்துங்க, டூலெட்னு கையை பிடிச்சிட்டாரு.
45 நிமிஷம் நான் சண்டை போட்டது உங்கள் படத்துக்காக நான் சண்டை போட்டேன், ரொம்ப பிரமாதமான படம், அது கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். இந்த படம் வந்து அவங்க நான் நேஷ்னல் கொலாபரேஷனில் இந்த படம் பண்ணியிருக்காங்க, அதனால் அவங்க படத்துக்கு கொடுக்கணும்னு ஒரு ரெப்ரசன்டேஷன் எடுத்ததுனால அதை கொடுத்துட்டோம். ரொம்ப நல்ல படம், அது ஒரு பியூர் சினிமா, அது மியூசிக்லாம் பண்ணியிருக்கேன், சினிமாட்டோகிராஃபி நீங்கள் தானே பண்ணியிருக்கேன். ஆமாம் சார், அந்த 3 பேர் நடிச்சிருக்காங்க, ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. இப்போ நான் சொன்னேன், சார் நீங்கள் வீடியோவில் எனக்கு பேச முடியுமா அப்படின்னு கேட்டேன். தாராளமாக பேசுன்னு சொல்லி நான் செல்ஃபோன்லேயே ஷூட் பண்ணேன், அதை எடுத்து யூடியூப்லலாம் கூட வந்துச்சு அது. அப்போ அந்த லூயிஸ் வந்து அங்கேருந்து வந்தார். வந்தோடனே லூயி நம்ம சண்டை போட்டோமே அந்த டைரக்டர் இவர் தான் அப்படின்னோடனே அவர் கை கொடுத்து அவர் சொன்னால் அவரால் 45 நிமிஷம் சண்டை போட்டார், நான் முடியாதவொடனே வாக் அவுட் பண்ணி நான் வெளில போயிட்டேன் அப்படின்னாரு. அப்புறம் எனக்கு மெயிலெலாம் அனுப்பிச்சாருன்னு வச்சுங்களேன். அப்போ நம்ம எங்கே யாரை சந்திக்கணும்னு நினைக்கிறோமோ, ஒரு ஈரானில் வந்து ஒரு ஆஸ்கார் அவார்டு வாங்கின ஒரு ஃபிலிம் மேக்கரை இங்கேருந்து சாதாரண ஒரு ஊர்லேருந்து வந்து சென்னையில் படம் எடுத்து அவரை மீட் பண்ணி அவர் பாராட்டி தொடர்ந்து எடுங்க அப்படின்னு ஒரு மெயில் ஐடியெலாம் கொடுத்து போனது வந்து எனக்கு பெரிய அவார்டாக நான் நினைக்கிறேன். நன்றி.